நீதிமான்களே, கர்த்தரில் களிகூர்ந்து முழக்கமிடுங்கள். துதி செய்வது நேர்மையானவர்களுக்கு தகுந்தது. நன்றி அறிந்தவர்களாய் கர்த்தரை சுரமண்டத்தால் துதியுங்கள். 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். புதுப்பாட்டை பாடி அவரை துதியுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாக்கியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தரின் வார்த்தை நேர்மையானது. தாம் செய்வதையெல்லாம் அவர் உண்மைப்படியே செய்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். ஆசீர்வாதம் மிகுந்த 2025 ஆண்டு 3வது மாதம், இந்த மார்ச் மாதத்திலே நாங்கள் அனைவரும் பிரவேசிக்க கடவுள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். அன்பு நிறைந்த கடவுளே, சென்ற 2 மாதங்கள் எங்கள் அனைவரையும் கடவுள் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். உம்முடைய சிட்டையின் அடிவாரங்களில் எங்களை ஆண்டவர் செம்மையாய் மறைத்து எங்களை பாதுகாப்பு தந்து எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கின்றேன். ஆண்டவருக்கு நாங்கள் இதயபூர்வமாக நன்றிகளை படைக்கின்றோம். குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே, இந்த முதல் ஓய்வு நாளில் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஆலய தொழுகையில் நாங்கள் பங்கேற்று கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு மனமார் நன்றி படைக்க ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இந்த வேளையிலே கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவருக்கு நன்றிகளை படைக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம். ஆண்டவரை, இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே கடவுளுடைய உன்னதமான பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் கடவுள் தோற்றுவித்த நாள். இது நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லுகிற உங்களுடைய இறைவசனத்தை போல இது எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த ஆராதனையை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருவிருந்தோடு நடைபெறுகின்ற இந்த ஆராதனை மூலமாக கடவுளுடைய உன்னதமான திருப்பெயர் எங்கள் மூலமாய் பயன்பட கடவுள் திருவை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையின் ஊடாக உம்மை நாங்கள் துதித்து பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடு பாடுவேன், கருத்தாய் பாடுவேன் என்று சொன்னது போல பாடலுடைய பொருள்களை உணர்ந்து நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் துதித்து பாட கடவுள் அருள் தருவீராக. அதே போலவே நாங்கள் கேட்கின்ற உங்களுடைய வாழ்வு தருகின்ற திருமறை வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு உடைய வார்த்தை மூலமாய் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. அவனமாகவே ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும்
கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஜெபத்தின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்களை நோக்கி கொண்டாடுகிறோம். தேவையோடும் விருப்பங்களோடும் பல்வேறு விண்ணப்பங்களோடும் சமூகத்தில் இருக்கிறவர்கள் சமூகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது நிறைவான ஆசீரோடு நிறைவோடு இல்லம் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த தொழுகை ஆண்டவர் நிறைவாக நடத்தி செல்வீராக. ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு மட்டுமாக உம்முடைய நீரை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் நாம் கடவுளுடைய திருப்பெயரை போற்றும்படியாக இணைந்து நாம் அனைவரும் 4வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். 4வது ஞானப்பாடல் அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம். Oh
திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றோம். பக்கம் 16. முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். மெய் மனசாப்பட்டு நம்முடைய பாவங்களை இந்த வேளை நாம் அறிக்கை செய்வோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே அவருடைய பிரசனத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடவுளுடைய திருப்பந்தியில் நாம் பங்கேற்கும்படியாக அவருடைய சுமத்தை நோக்கி நாம் வந்திருக்கின்ற வேளையில் நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு விசை நாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி கடவுளுடைய திருச்சன்னதியிலே நாம் முன்வருவோம். மனம் திருந்திய மைந்தருடைய அந்த ஓமையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், என் தகவலிடத்தில் நான் திரும்பி செல்வேனேயார்கள், அவருடைய வேலைக்காரர்கள் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு அவர் வருகின்ற பொழுது அந்த மகனுடைய உள்ளம் அதை பார்க்கின்ற அனுபவத்திலே தூரத்திலே வருகின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய மகன் என்று அறிந்து கொள்கின்ற வேளையிலே அவனை ஆவலாய் ஏற்று அரவணைத்து அன்பை கொடுத்து ஒரு சிறப்பான விருந்தை ஏற்படுத்தின தந்தையுடைய உள்ளத்தை நாம் பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் தூரமாய் சென்ற தருணங்கள், அவருடைய அன்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் உதறிவிட்டு சென்ற தருணங்களை நாம் இந்த வேளையிலே எண்ணி பார்த்து அவருடைய கிருபாசனத்தின் இடையே நாம் வருவோம். நம்மளை நாம் பாவமில்லை என்று சொல்லுவாங்க, நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி திருமுறை நமக்கு சொல்கிறது. வழிவிலக்கு ஏகமாய் நாம் கெட்டுப் போகிறோம். நாம் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் வழியா கடவுளை விட்டு நாம் தூரமாய் போன அனுபவங்களை சிந்தித்து பார்க்கிற வேளையிலே மெய் மனசாப்பட்டு கடவுளுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த பாவனைக்கு நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கடவுளை, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். சுவாமி, நான் நரகத்தில் அடைவதை நியாயமாயினும் என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவனை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மரணத்தை பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இடையரசியில் நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியான அதை அறுவருக்கவும் உமக்கு பிரியமான பிழையாக நடக்கவும் பரிசுத்தாவை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்தருடன் இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணியருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான்
என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். திருச்சபையாகிய நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே பாடல் புத்தகத்தில் 81வது பக்கம் இருக்கின்ற கிறிஸ்து மறுரூபமாகுதல் பண்டிகைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 81.
தரப்பட்டிருக்கின்ற சங்கீதத்தை நாம் முறையாக நாம் எழுந்து வாசிப்போம். தொன்னூற்று 9வது சங்கீதம் பாடல் புத்தகத்திலே இடம்பெறவில்லை. நாம் அனைவரும் திருமறையை நாம் பின்பற்றுவோம். 99வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் சேருவீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய கடவுளாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களை கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதாகாலமாக இருக்கிறபடியே ஆமென். அமருங்கள். கிறிஸ்து மர்மமான இந்த பண்டிகையின் காலை வேளையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி, இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது உபாகமம் 34ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 12 வரையிலான இந்த வசனங்கள். உபாகமம் 34வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 12 முடியும். உபாகமம் 34ஆம் அதிகாரம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்தில் கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியார். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அழித்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும் என்பது.
இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது எபிரேயருக்கு எழுதிய நிருபம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபிரேயர் நிருபம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே, நமது விசுவாச அறிக்கைக்குரிய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே கடவுளின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். வீட்டை உண்டு கொண்டின வீட்டை பார்க்கிலும் அதிக கணக்குரியவர். அதுபோல மோசேவை பார்க்கிலும் இவர் அதிக மகிமை பாத்திரமாக எண்ணப்பட்டார். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றுக்கும் உண்டு பண்ணினவரே கடவுள். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரராய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். கிறிஸ்துவோ குமாரனாகி அவருடைய வீட்டின் மேல் அதிகாரியார் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தைரியத்தையும் நம்பிக்கையும் பெருமை பாராட்டுவதையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயி நாமே அவர் வீடு என்பார் என்பது. இன்றைக்குரிய நிருப பாடத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். யாவரும் நற்செய்தி வாசிக்கலாம். தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 36 முடிய வரை உள்ள திருவசனங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபமாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆற்றிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நான் இங்கு இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லிட்டு இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையிலே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளே பிரகாசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். நாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள் என்றார் என்பது. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கடவுளுடைய வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே 24வது பக்கம் இருக்கின்ற நீசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். 24ஆம் பக்கம் இருக்கின்ற நீசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சனை நாம் அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியில் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஒரே கடவுளாகிய விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளை ஒரே பெயராக கொண்டவர். சர்வ காலத்திலே பிதாவிற்கு பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பிறந்தவரே. கடவுளுக்கு கடவுள், ஜோதிக்கு ஜோதி, மெய்யான கடவுளுக்கு மெய்யான கடவுள், பிதாவுக்கு ஏகவசமாக இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது.
பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தவரையும் கைவிடுத்த வலிமையுடைய பிறந்தவர். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிந்தது. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமானே. இவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிறந்தவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏகமாய் பொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசனை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்த பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உடனே விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் பெறுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வாழ்க்கை நித்தியத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அமர்வோம். அனைவரும் அருள் உரைக்கு ஆயத்தமாக பாடல் புத்தகத்திலே 91வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 91வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அதிலே 4-5 சரணம் பாடுகின்ற பொழுது 4-5 சரணம் பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாட அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். 91வது ஞான பாடல். Thank
உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஓய்வு நாள் கிறிஸ்து மறுரூபமான பண்டிகை. இந்த பண்டிகையின் மாலை வேளையில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமலை பாடல் அது உபாகமம் 34வது அதிகாரம், அதனுடைய முழு அதிகாரமாக இருக்கிறது. என்றாலும் நாம் அந்த வசனத்திலே, குறிப்பாக 12வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். 12வது வசனத்திலே, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுந்தினதில்லை என்று விளங்கும் என்றார் என்பதை தலைவலையில் நாம் சொல்கிறோம். அனைத்து ஆற்றலும் படைத்த எங்கள் நல்லவர்களே, தாயும் தந்தையுமாக எங்களை ஆளுகை செய்கின்றவரை, உம்முடைய அன்பையும் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதங்களையும் தெய்வீக வழிநடத்தல்களையும் எங்களுக்கு ஆண்டவர் இம்மட்டும் கருதுகிறேன். சிறப்பாக கடந்த 2 மாதங்கள் எங்கள் அனைவரையும் அற்புதமாக ஆச்சரியமாக பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திலே 3ஆம் மாதம் மார்ச் மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். இந்த மார்ச் மாதத்திலேயே இந்த முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் எங்களை நாங்கள் உடைய திரு சமூகத்திலே முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இந்த பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த தாழ்மையோடு உங்களை வேண்டுகிறோம். வேண்டுதலுக்கேடும் நல்ல கடவுளை. ஆமென். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அன்பானவர்களே, கடவுளை ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த மோசையை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். மோசே என்கிறவர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தரும்படியாக இறைவனாலே அழைப்பு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வீரர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வழங்கும்படியாய் கடவுளாலே பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாத்திரம் மோசே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மோசே அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே பார்க்கின்ற பொழுது பல சிறப்புகளை அவர் பெற்றிருந்தார். எகிப்தில் அன்றைக்கு பார்வோன் சிறு குழந்தைகளெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அன்றைக்கு அவருடைய தாயார் அந்த குழந்தையை எடுத்து நீரிலே, அந்த நீரோடையிலே விடுகின்ற பொழுது அங்கே எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய அந்த அரசகுமார் இந்த பிள்ளை பார்த்து அதை பார்த்து பிற்பாண்டு அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தை அரண்மனையிலே வளர்கின்ற ஒரு அனுபவத்தோடு காணப்படுகின்ற ஒரு சிறப்பு தன்மை. பார்வனுடைய அரண்மனையிலே சிறப்பான ஒரு சீமானை போல சிறப்பான நிலையிலே வாழ்ந்த ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். பிற்பாடு தன்னுடைய 80 வயதிலே அவருடைய கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு அழைப்பை பெற்று கடவுளாலே அழைக்கப்பட்டு பின் நாட்களில் விவரம் தெரிந்து தான் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டவனாக பிற்பாடு அவர் இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்காக கடவுளுடைய அழைப்பை பெற்று அவர் இடைப்பட்ட காலங்களிலே 40 ஆண்டு காலங்கள் அவர் ஒரு மேய்ப்பு பணியை மேய்ப்பதாக இருந்து ஆடு மந்தைகளை மேய்க்கின்றவனாக 40 வயதை கடவுளை அழைப்பை பெற்று பிற்பாடு 40 ஆண்டு காலங்கள் மேய்ப்பு பணி நிறைவேற்றி தொடர்ந்து கடவுளுடைய அழைப்பை பெற்றவராக கடவுளுடைய பணி செய்து அவர் 120 வயதிலே அவர் மரித்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று சொன்னால், மோசையிலே வாழ்விலே கடவுள் கொடுத்த அனுபவங்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த மோசையுடைய அழைப்பிலே பார்க்கிற பொழுது அவரை குறித்த திருமறை நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும்
இஸ்ரவேல் அப்புறம் எழுப்பினது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த மோசே என்பதை திருமறை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஒரு சாட்சியமாக இருக்கிறது. முகமுகமாக ஆண்டவரை அறிந்த ஒரு மோசேயை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே எப்பொழுது மோசே முகமுகமாய் ஆண்டவரை அறிந்தார்? கடவுள் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில இருந்து தவறான வாழ்க்கை முறைகள், பாவ வாழ்வு, கடவுளை மறந்து விக்கிரக கோப்புகளை நோக்கி, அதாவது சுரூபங்களை செய்து வணங்கி கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே அப்படிப்பட்ட கடவுளை மறந்து மோசமான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு அனுபவத்தினூடாய் காணப்படுகின்ற அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிரசனத்தை அப்பொழுது மட்டுமல்ல, முன்பதாகவே கடவுளை முகமுகமாய் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதை பெற்று அறிந்து மக்களுக்கு சொல்லக்கூடியவராக, ஒரு நல்ல சிறந்த தலைவராக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நல்ல சிறந்த ஒரு மீடியேட்டராக, ஒரு மத்தியஸ்தனாக இருந்து அவர் பணியாற்றுகிற பொழுது கடவுளை முகமுகமாய் அறிந்த ஒருவராக இருந்தார். சிறப்பாக அவர் 10 சட்டங்களை 10 கட்டளைகளை கடவுளத்தை பெறுகின்ற வேளையிலே அவர் அந்த அனுபவத்திலே இருக்கிற அனுபவம் கூட சென்றவர்கள். அந்த மோசேயுடைய பிரசன்னம் அவர் மலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியாத, கண்கள் கூச்சமடைந்தவன், அவருடைய முகம் கூட அவ்வளவு பிரகாசமாக இருந்ததாக கூட நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே பார்க்கின்ற வேளையிலும், குறிப்பாக முந்தின அதிகாரங்களில் கூடாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திருச்சட்டங்களை பெற்று இறங்கி வருகின்ற மலையில் இறங்கி வருகின்ற இந்த பிரசனத்திலே அவருடைய முகம் பிரகாசித்ததாக நாம் பார்க்கின்றோம். கடவுளை முகமுகமாய் அறிந்த ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக அவரை நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, அதே நிலையிலே அந்த வாழ்க்கையின் அனுபவங்களினூடாய் பார்க்கிற பொழுது யாருக்கும் கிடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்ற ஒரு தீர்க்கராக, ஒரு மனிதராக நாம் பார்க்கிற பொழுது மோசேயை பார்க்க முடியும். அதாவது மோசேயுடைய மரணம் அது மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருப்பதை பார்க்கிறோம். மோசேயுடைய மரணம் ஒரு திருமுறையிலே ஒரு ரகசியமாக இருக்கிறது. மோசேயை கடவுள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். அங்கே சொல்லப்படுகிற பொழுது மோவாபின் சமமான வெளியிலிருந்து எரியோக்கு எதிரான நேபா என்கின்ற மலையிற்கு நேராக அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். இப்பொழுது இந்த இடத்திலே ஆண்டவர் மூலமாக அவர் நல்லடக்கம் செய்யப்படுகிறதற்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கும்படியாக கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஏன் அந்த தேசத்திலே அவர் பிரவேசிக்க முடியவில்லை? நாம் பிற்பாடு அறிவோம். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த, முகமுகமாய் அடைந்த ஒரு தீர்க்கன் இஸ்ரவேல் இனி எழும்பினதில்லை, எழும்ப போவதும் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பை பெற்ற நிலையில இருக்கிற அந்த மோசையை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு நேபா மலையிலே இருந்து அந்த தேசங்களை காண்பிக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் உங்கள் அனைவரும் கொடுக்கும்படியே வாக்குறுதி செய்யப்பட்ட அந்த கானான் பகுதிகளை, அந்த இடங்களை அவர் காண்பிக்கின்றார். எல்லாவற்றையும் பார்க்கின்றார். ஆனால் கடவுளுடைய என்னவென்று சொன்னால், நீ இதை பார்க்கிறாய், ஆனால் அதில் நீ பிரவேசிக்க முடியாது. கடவுள் அதை பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை அதை கொடுக்கிறார். ஆனால் தேசத்தில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் மோசேக்கு அவர் அனுமதிக்கவில்லை. கடவுள் பாகுபாடற்றவர், அவர் பட்சபாதம் இல்லாத கடவுள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் கானா தேசத்திலே இவர் இல்லாதபடிக்கு ஏனையவர்கள் அவர்கள் வாக்குப்பட்ட தேசத்திலே பிரவேசித்தாலும் கூட கடவுள் அவருக்கு ஒரு குறை வைத்திருந்தாரா என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. அது எதற்காக என்று நாம் அறிவோம். ஏன் அவர் தேசம் பிரவேசிக்க முடியவில்லை? ஒரு சிறு தவறு. கடவுளை முகமுகமாய் அறிந்தவர் அவர் செய்த ஒரு தவறு. என்ன தவறு செய்தார்? இஸ்ரேல் மக்களுடைய அதிகமான தொந்தரவு, அவர்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் ஏக்கத்தோடு அவர்கள் இம்மூன்றுகிட்ட வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நிலையில் வருகிற பொழுது தண்ணீருக்காக அவர்கள் அதிகமாய் அவர்கள் சண்டை செய்கிறார்கள் மோசையோடு வந்து. ஆனால் அதற்கு முன்பதாக எத்தனை அற்புதங்களை அடையாளம் கண்டவர்கள் கடவுள் எப்படி செய்யவர்கள் குறித்திருக்கலாம், பட் நாம் அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் மாறாக இவருக்கு எதிராக முறையிடுகிறார்கள், போராடுகிறார்கள். எங்களை எதிர்த்து கொள்வதை எங்களை கொல்லாம வந்தேன் என்று சொல்லி கடவுளுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த நிலைகளில் மறந்தவர்களாக கடவுளுக்கு எதிராக அவர்கள் கூக்கல் இட்டு மோசைக்கு எதிராக அதிகமாக கடுமையாக முறுமுறுக்கிறார்கள். இது முறுமுறுப்பு தாங்க முடியாதபடிக்கு மோசை உணவும் அறிந்த கடவுளை நோக்கி சென்று ஆண்டவரை நோக்கி அணுகி முறையிடுகிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அவன் அந்த கல்லை பார்த்து பேசு, கண்ணலை பார்த்து பேசு என்று சொல்கிறார்.
ஆனால் இந்த இடத்துல அவன் பொறுமை இழக்கிறவனாய் காணப்பட்டு வந்தான். என்ன காரியம்? அந்த மலையை பார்த்து, அந்த கண்மலையை பார்த்து, கல்லை பார்த்து பேசி இருக்க வேண்டும். ஆனால் செய்த ஒரு காரியம், எகிப்தில் அவன் பார்வன் சேனை வருகிற போல செங்கல் 2000 படத்தில் அனுபவத்தை காணப்பட்ட போது பயன்படுத்திய போதினாலே அந்த கல்லை ஓங்கி அடிக்கும். அந்த கல்லை ஓங்கி அடிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலமாக அவன் செய்த தவறு, கடவுள் பேசும்படியே சொன்னார். அந்த கல்லை பார்த்து பேசினால் தண்ணீர் வந்திருக்கும், மக்கள் தன்னுடைய தாகத்தை தீர்த்திருப்பார்கள். ஆனால் செய்த காரியம் என்ன? அந்த கல்லை ஓங்கி அடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிர்வித்தமா இதை செய்தான் என்று சொல்ல வேளையிலே மனிதனுடைய முழுமுறுப்புகளும் அவருடைய போராட்டங்களையும் அவருடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத பொறுமையை அந்த நிலையை இழந்து விடுகிறான். பொறுமையில டிப்ரெஷன்களை சென்றவனாக இந்த இடத்துல பேச வேண்டிய மோசை அதை ஓங்கி அடிக்கின்றான். அவனுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன? அவனுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இத்தனை மக்களை இத்தனை ஆண்டுகள், இவ்வளவு ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்து இவ்வளவு கூட்டி சேர்க்கபடியாக இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இருக்கிற வேளையிலே கடவுள் கொடுக்கிற காரியம் என்று சொல்லிதோ அழைத்துக் கொண்டு சென்று இதை பார்க்கிறாய், அவனுக்கு பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு ஒரு கடுமையான தன்மை போல் நமக்கு தெரிகிறது. மோசை ஒரு எங்கும் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் என்பதை குறித்து ஆண்டவர் அடையாளப்படுத்துவது நிறுவ பார்க்கும் பொழுது, மோசை என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை சாட்சி பகிர்கின்றார். அப்படி உண்மை உள்ளவனாய் காணப்படுகிற, ஆண்டரை முகமுகமை அறிந்த நிலையிலே காணப்படுகிற மோசையுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இடத்திலே தேசத்தை காண்பிக்கின்றார். பார்க்கிறார் எவ்வளவு ஆசைப்படுகிறது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், காணாண்ட பார்க்கிற அனுபவிக்கிற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் அதை பார்க்கும் வேளையிலே ஒருபுறம் அவருக்குள்ள சந்தோஷம், அது பிற்பாடு இருக்கிற சம்பவங்களின் கூடாய் நாம் பார்க்கின்ற வேளையிலே, அங்கே பார்க்கின்ற வசனங்களின் வழியாக பார்க்கின்ற வேளையிலே பிற்பாடு மோபா அந்த தேசத்திலே அவரிடத்திலே அவருடைய வாக்கின்படி அவன் மரித்தான். அவரை மோவா தேசத்தில் உள்ள பெத்லேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவனை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார். இதுவரையிலும் இந்நாள் வரையிலும் ஒருவனும் அவன் பிரேதக்குடியை அறியான் என்கிற வார்த்தை. ஆண்டவர் அவரை அடக்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஒரு ஆசீர்வாதங்களை கடவுள் ஒருவேளை தவிர்த்தாலும் இன்னொரு நிலையிலே கடவுள் நிறைவேற்றிருக்கிறார். யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் கடவுளாலே, ஆண்டவராலே அவன் அடக்கம் செய்யப்படுகிற குடும்பத்தை அவன் பெறுகிறான். எந்த ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் மோசே என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி, அப்படின்ற கடவுளுடைய நிறைவான வாழ்விலே, நிறைவான வீட்டிலே, கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நிலையான நிறைவான வீட்டிலே, உன்னதமான அழிக்க முடியாத அழிவில்லாத வீட்டிலே அவன் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்கிற அனுபவத்திலே இது காணானிலே அவன் பிரவேசிக்க முடியாவிட்டாலும் கூட, இந்த காணான் அற்பமான காணானுக்கு பிரவேசித்தவர்கள் மாண்டு போனார்கள், பாவத்தை விழுந்து அவர் தவறி போனார்கள். ஆனாலும் கூட அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டு எந்த காணானை அவன் தவிர்த்தால் இழந்து போனாலும் ஆண்டவர் மூலமாய் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிற அனுபவத்திலே கடவுள் அவனுக்கு இந்த உலகத்தின் பாவத்தின் சம்பளமாய மரணத்திலே அவரை கடவுள் கடத்தி செல்ல செய்கிறவராக கடவுள் நிறைவை நோக்கிய ஒரு பயணத்திலே கடவுள் அவனை அடக்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 120 வயது நிறைவடைவனாய் இந்த மோசே காணப்பட்டார். அவருடைய கண்கள் பார்வைகள் இருளடையவில்லை, அவருடைய பலனும் குறைந்து போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையில் நாம் பலவீனப்படுகிற வேளையிலே, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிற பொழுது, இல்லங்களில் கவனிக்கப்படுவதற்கு ஆற்றினாதபடிக்கு நாம் ஒருவேளை படுக்கையாக நாம் சுகரத்தோடு பார்க்க யாருமே இல்லை என்று சொல்லி அந்த நாளுக்கு பலவீனம் குறைந்து கண்கள் பார்வையடைந்து நாம் இருக்கிற பொழுது நாம் கண்காடுவோம். இது நாம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வார்த்தையிலேயே கடவுள் பேச வைத்து விடுவார். இது நான் ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்ளும், இதன் வாழவில்லை என்று சொல்லி நம் வாயிலே அந்த வார்த்தை பிறப்பதில் கடவுள் சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தரலாம். ஒருவேளை முறையீடு நடந்து கடவுள் நம்ம எடுக்கலாம், ஏதோ ஒரு விடையில் இருக்கலாம். ஆனால் இந்த மோசே கண்கள் இருளையவில்லை, அவன் பலன் கூட குறைந்து போகவில்லை. ஆரோக்கியம் உடையவனாக அந்த மோசே காணப்படுகிற பொழுது மரணத்தை தருகிற அனுபவத்தை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கடவுள் நேராக அவருடைய வாழ்வை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். இந்த
எதிர்பார்ப்போம் என்னவோ தெரியவில்லை. ஆண்டவர் மோசே இத்தனை நாட்கள் இவர்களை அழைத்துக் கொண்டு வருகிற பொழுது அவன் எவ்வளவு அலர்பட்டிருப்பான், எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான். அவனுக்கு இழைப்பு வேண்டும், அவனுக்கு வேண்டும். அப்ப இனிய இந்த மக்கள் நடத்தி கொண்டு வருகிற பொழுது இன்னும் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை மோசே இவ்வளவு கனமான ஒரு பணி, இத்தனை ஆயிரம் ஜனங்களை, இத்தனை லட்சக்கணக்கான மக்களை கனப்பது நடத்துகிற எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு வேதனை, எத்தனை கஷ்டங்கள். கடவுள் ஒரு நித்தியமான ஒரு வாழ்வுக்கு நேராக இந்த உலகத்தை ஒரு இங்கே கொடுத்து அங்கு ஒரு தீர்ப்பை வாழ்வை கொடுக்க, நீ பட்ட வேதனை போதும், இம்மக்களை இவ்வளவு நடத்தி விட்டாய், இனி என்னிடத்திலிருந்து இழைப்பார், என்னிடத்திலிருந்து சந்தோஷம், நான் உனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி பெற்றா இருக்கும், என்னை முகமுகமே அளித்தவன் நீ, என்னிடமா என்கிற அனுபவத்தை கடவுள் அந்த அழைக்க கொடுத்து அவருக்கு அப்படிப்பட்ட நல்லடக்கத்தை கடவுள் செய்கிறதை கூட நாம் திருமறையின் வழியாக நாம் பார்க்கின்றோம். எனக்கு திருமணத்தை கடவுள் அன்பு, அவர் நன்மை செய்கிறார், அவர் கிருபை வரும். மோசை முகமுகமாய் பரிசுத்தமான என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மர்மமான நிகழ்வு வருகிறது. அவரோடு கூட ஏனையவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் பிரசனத்தை பார்க்கிறார்கள். அவ்வளவு முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது, அவர் முகம் அவ்வளவு வெளிச்சமாக இருந்தது என்பதை குறித்து லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள வசனங்களை வழியாக நாம் பார்க்கும் பொழுது கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மர்மமான அனுபவம், அங்கே அவருடைய பிரசன்னத்தில் கடவுள் பிரசன்னத்தை அவர் பிரகாசம் அடைந்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நிலையான வெளிச்சத்தை நோக்கி பயணப்படுகிற மக்களாக இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் மோசே மூலமாய் அவர் ஆர்வம் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ எப்படி மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளைகளை என்னாகவும் 6வது அதிகாரத்தின் வழியாக நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள், கர்த்தர் உன்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாய் இருக்கிறவர் கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக செய்து உன்னை ஆசீர்வதிக்க கடவுள். அப்படி அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்கப்படுகிறார், அவருடைய முகத்தை நம் மீது பிரசன்னமாக செய்கிறவர், அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆலயத்திலே இன்றைக்கு கடவுள் சமூகம் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் முகத்தை நம் மீது பிரகாசிக்கப்படுகிறார். கடவுளுடைய ஆலயுடைய பிரசன்னம் எங்கிருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய முகத்தை நம் மீது பிரசன்னமாக செய்து, பிரசன்னமாக செய்து கிருபையா இருக்கிறது. உண்மையிலே பிரசனத்தில் ஆலயத்திலே அவருடைய பிரசனத்தை வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் முகங்களை பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக, நம்முடைய முகங்களை வெளிச்சமாக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். இயேசுடைய தோற்றம் மாறுபட்டது, இயேசுடைய தோற்றம் மாறுபட்டது. அவர் மறுரூபமான டிரான்ஸ்பிகரேஷன் ஃபிகர், அந்த அமைப்பு தோற்றத்தில் ஒரு மாற்றம், இயேசுடைய முகம் மாற்றம் அடைந்தது. இன்றைக்கு நாமும் கூட மறுரூபமாக்கப்பட்ட மக்களாக, மறுரூபமான அனுபவத்தோடு கூட நாமும் கூட வாழும்படியாக கடவுள் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். நம்மை கடவுள் மறுரூபமான அனுபவத்தோடு கூட வாழும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுளை அறியும்படியாக, கடவுளை எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து உணரும்படியாக, அவரை முகமுகமாய் நாம் தரிசிப்பதற்கு எப்போ